समारंभां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய அவயவங்கள் அவற்றை ஒவ்வொன்றாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக வர்ணித்து யசோதை தான் அனுபவித்தது மட்டுமல்லாமல் மற்றும் உள்ளவர்களையும் கூட அழைத்து நீங்கள் பாருங்கள் பாருங்கள் என்று சொன்னதாக அதை தாம் அப்படியே பாவித்துக் கொண்டு சீதக்கடலுள் என்கின்ற பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாவது திருமொழியிலே ஓரோர் அவயவமாக அனுபவித்துக் கொண்டே வந்தார். திருவடிகளை அனுபவித்தார். அதிலே திரு விரல்களை, கணைக்கால்களை, முழங்கால்களை, எம்பெருமானுடைய திரு துடைகளை, எம்பெருமானுடைய இடைப்பிரதேசத்தை, திரு நாபியை என்று இப்படி ஓரோரு அவயவமாக அனுபவித்துக் கொண்டே வந்தவர். அந்த நாபிக்கு மேலே இருக்கக்கூடிய அவனுடைய திருவயிறு, அந்த உதரம் ஆகிய அடுத்த பாசுரத்திலே, அதாவது 9வது பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். ஆட்சி மதுரமுலையோட்டி வஞ்சித்து வைத்து பழந்தாம் பாலாத்தா உதரவிருந்தவாரீரே ஒளிவனையேர் வந்து காணீரே. இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை யசோதை உரலோடு கட்டி போட்டாள் என்கிற சரித்திரத்தை மறுபடியும் தெரிவிக்கிறார். கீழே அவள் உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ண அந்த பாசுரத்திலே பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் என்று பழந்தாம்பால் ஓச்ச என்னால் இந்த கையை எடுத்துக்கொண்டு மிரட்டினாள் என்று அவ்வளவுதான் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பாசுரத்திலே என்ன சொல்லப்படுகிறதுனா அவன் அப்படியே கட்டி வைத்து விட்டாளாம் யசோதை. என்ன பண்ணினானா அதிரும் கடல் நிறவண்ணனை, அதிரும் கடல் நிறவண்ணன் என்னால் ரொம்ப அழகான விஷயம். அதாவது கடல் அதிர்கின்றது, அதிர்கின்ற கடல் என்று கடலுக்கு அது விசேஷனம் ஆக்கினால் அப்பொழுது என்ன பொருள் கிடைக்கிறது என்றால் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கிற கடல். அந்த கடல் போன்றவன் தான் கண்ணனும் கூட, பகவானும் கூட கடல் வண்ணனுங்கிறதுக்கு கடலை போன்ற நிறத்தை உடையவன் என்றும் பொருள் சொல்லலாம். கடலை போன்ற சுபாவத்தை, தன்மையை உடையவன் என்றும் சொல்லலாம். கடல் என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது, மிகவும் கம்பீரமாய் இருக்கிறது. அதிலே நல்ல விஷயங்களும் இருக்கிறது, தீய விஷயங்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் போல எம்பெருமானும் அளவிட முடியாதவனாய் இருக்கிறான். அவனிடத்திலே அனுகிரகமும் இருக்கிறது, சீற்றமும் இருக்கிறது என்று இப்படி பல பல ஒற்றுமைகள் சொல்லலாம். அப்ப கடல் வண்ணன் என்று அந்த அதிரும் கடல் நிற வண்ணன், அந்த அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி என்ன பண்ணினாலாம், அவனை உரலோடு கட்டி போடணும்னு முடிவு செய்து விட்டாள். ஆனால் இவன் கட்டி போட வேண்டும் என்று அவனிடத்திலே போனால் அவன் எங்க ஓடி விடுவானோ என்று அஞ்சி அவள் என்ன பண்ணினாலாம், மதுரமுலை ஊட்டி வஞ்சித்து வைத்து, மதுரமுலை இனிமையான முளைப்பாலை கொடுத்து அவனை வஞ்சித்து விட்டாளாம். முளைப்பால் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற காலத்துல எடுத்து அவனை கட்டி வைத்துட்டாளாம். அதாவது அவனை ஏமாத்திட்டான். அவனை கட்ட போகிறேன் என்று சொல்லாமல் முளைப்பால் கொடுப்பவள் போலே சென்று கண்ணபிரானை கட்டி வைத்தாள் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதாவது யசோதை அவனை கட்டி வைத்தது என்பது ஒரே ஒரு நாள் மட்டும் அல்லவே, எத்தனையோ நாள் நடந்திருக்கிறது. ஒரு நாள் வெண்ணெய் திருடி ஓடிக்கொண்டிருக்கிறவனை பிடித்து உரலே கட்டினாள். மற்றொரு நாள் அவனுக்கு பாலை கொடுப்பதாக வஞ்சித்து அவனை கட்டினதாக இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இன்னும் புராணங்களிலே நாம் எடுத்து பார்ப்போமானால் இந்த கண்ணபிரானை உரலோடு கட்டியதற்கு காரணம் என்ன என்பதை தெரிவிக்கிற பொழுது ஸ்ரீபாகவதத்திலே ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு நாள் கண்ணபிரான் பாலுக்கு மிகவும் அழுது கொண்டிருந்தான். உடனே யசோதை அவனை மடியிலே வைத்துக் கொண்டு பாலை கொடுத்து கொண்டிருந்தாளாம். அந்த சமயத்திலே திடீரென்று அடுப்பிலே வைத்திருந்த பால் அது பொங்க ஆரம்பித்து விட்டவுடனே யசோதை கண்ணனை சட்டென்று கீழே இறக்கி வைத்து விட்டு அந்த பாலை அணைக்க ஓடினாளாம். உடனே கண்ணனுக்கு கோபம் வந்து விட்டது. நாம் பாதி பாலை உண்டு கொண்டிருக்கிற பொழுது நம்மை விட்டு விட்டு நம்முடைய தாயார் போய்விட்டாளே என்கிற கோபத்தினாலே அங்கே பக்கத்தில் இருந்த வெண்ணெய் தாழி, தயிர் தாழி இதையெல்லாம் ஒரு கல்லை இட்டு உடைத்தானாம். அது பிறகு அந்த வெண்ணெய் எல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற குரங்குகளுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தானாம். உடனே அங்கிருந்து யசோதை மறுபடியும் திரும்பி வருகிறாள். வந்த உடனே இதை பார்த்த உடனே அவளுக்கு மகா கோபம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுதுதான்
அவனை உரலோடு கட்டினாள் என்று இவ்வளவுதான் ஸ்ரீ பாகவத புராணத்திலே தெரிவிக்கப்படுகிறது. ஆக அது இங்கே தெரிவிக்கப்படுகிறது என்று கூட கொள்ளலாம். என்ன ஆச்சுன்னா, அவள் ஆய்ச்சி மதுர முறையூட்டி அவனை பழந்தாம்பால் ஆர்த்த என்று அப்படி ஆய்ச்சி மதுர முறை கொடுத்தாள். அது நடுவில் தடைப்பட்டது. கண்ணன் கோபித்துக் கொண்டு வெண்ணெய் தாழியை உடைத்தான். உடனே யசோதை என்ன பண்ணினாள், அவனை பழந்தாம்பாலார்த்தா ஏற்கனவே தெரிவித்தா போல அதுக்கு இன்னும் பழைய தாம்பு, அந்த தாம்பை கொண்டு எங்க கட்டினாள்னா அந்த கண்ணனை கட்டினாள். கற்ற பொழுது எப்படி கட்டினாள்னா, ஒரு கயிற்றை அந்த உரலினுடைய பாகத்திலே கட்டி கயிற்றினுடைய மற்றொரு நுனியை கண்ணனுடைய வயிற்றிலே கட்டினாள் என்று. அப்படித்தான் புராணங்கள் தாம்னா செய்வ உதரே பத்வா பிரத்யபத்நாத் உருகலே என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கேயும் கூட என்ன பண்ணினாள்னா, ஆய்ச்சி மதுர முலையும் ஊட்டி வஞ்சித்து வைத்து அதுக்கு மேலே பதறப்படாமே பழந்தாம்பாலார்த்த துளி கூட பதற்றமே இல்லாமல் காரியத்தை பண்ணினாலும். கொஞ்சம் அவள் பதறி இருந்தால் கண்ணன் ஒருவேளை இதை தெரிந்து கொண்டு விட்டு இருப்பானோ என்னமோ. ஆயினாலே துளி கூட பதற்றமே இல்லாமல் அவனுக்கு பால் கொடுப்பவள் போலேயே வந்து என்ன பண்ணினாள்னா, அவனை அப்படி உரலோடு கட்டி விட்டாலே. கட்டினது எதை கொண்டுனா, கயிற்றை கொண்டு, பழந்தாம்பை கொண்டு. எங்கே கட்டினாள் என்னால் இந்த உதரத்திலே கட்டினாள், வயிற்றிலே. அந்த உதரத்தினுடைய அழகை வந்து பாருங்கள் என்று பெரியாழ்வார் நமக்கு காட்டுகின்றார். அப்படி பதறப்படாமே பழந்தாம்பாலார்த்த உதரம் இருந்தவா காணீரே என்று நம்ம எல்லாம், அதாவது அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து காட்டுகின்றார். இப்படி அந்த உதரத்தை அனுபவித்தோம். அதற்கு அடுத்தபடியாக பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய மற்றொரு அவயவத்தை நமக்கு இப்படி காட்டுகின்றார். அந்த பாசுரம், அதாவது 10வது பாசுரத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய அவயவம் எது என்றால், விழிப்புண்டிருந்து அங்கிருமாமருளம் இருத்தவை பிள்ளை உலாவே திகழ திருமால் விருந்தவாரீரே செழியில் வந்து தானீரே என்று இந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமார்பு, உதரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அவயவம் அது திருமார்பு என்கிறார். அந்த திருமார்பு என்னால் அது எப்படிப்பட்ட மார்பு அதை சொல்றார். பாசுரத்திலே காட்டுகின்ற பொழுது கீழே பாசுரத்திலே என்ன தெரிவித்தார், அவள் பதறப்படாமே பழந்தாம்பாலார்த்த உதரம் என்று தெரிவித்தார். யசோதை உரலோடு கட்டி போட்டாள் என்று சொன்னாரோ இல்லையோ, கட்டி போட்ட பிற்பாடு என்ன நடந்தது என்னால் கண்ணன் என்ன பண்ணினான், அந்த கயிற்றையும் இழுத்துக் கொண்டு உரலையும் இழுத்துக் கொண்டு அவன் போனான். போய் என்ன பண்ணினான் என்னால், அந்த குபேரனுடைய பிள்ளைகள் 2 பேர்கள் நலகிரீவ மணிக்கூப்பர்கள். என்ன நலகிரீவன் மணிக்கூப்பன் என்று பெயர் அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் ஒரு சாபத்தாலே யமளன் அர்ஜுனன் என்று சொல்லும்படியாக இரட்டை மரங்களாக இருந்தார்கள். அந்த மரத்தினுடைய தவழ்ந்து சென்றான். அந்த 2 மருத மரங்களையும் முறித்தான். அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைத்தது என்று இதெல்லாம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஹா, கீழே 9வது பாசுரத்திலே உரலோடு கட்டி போட்ட நிகழ்ச்சியை சொன்னவர் அடுத்த இந்த 10வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த உரலோடு கட்டி போட்ட பொழுது கண்ணபிரான் செய்த சாப விமோசனத்தையும் தெரிவிக்கிறார். என்ன பண்ணின, பெருமா உரலில் பிடிப்புண்டிருந்து மிகவும் பெரியதான அந்த உரலிலே பிடிப்புண்டிருந்த கண்ணன் அது தவழ்ந்து செல்கிற பொழுது என்ன செய்தான் என்றால், அங்கு இருமாமருதம் இருத்த இப்புள்ளை, அங்கு 2 மாமருதம், 2 மருதம், அதுவும் மாமருதம். மருத மரங்கள் என்னாலே எப்பொழுதும் இரட்டையாகத்தான் இருக்குமா. அதனுடைய நடுவிலே இடைவெளி கண்டு போவாரை போலே கண்ணன் சென்று அந்த 2 மருதுகளையும் முறித்து விட்டான். அப்படி முறித்த பொழுதோ அவனுடைய எப்படி இருந்தானா, இப்படி தவழ்ந்து வருகிற பொழுது சேவித்தால் அவனுடைய திருமார்புதானே சேவையாகும். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். குருமாமணி பூன் குலாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே. குருமாமணி பூன் என்னால் குரு மா மணி, வடமொழியிலே குரு என்கிற சப்தத்திற்கு மிகவும் பெரிய உயர்ந்த என்ற அர்த்தம். மா என்றால் மிகவும் அழகிய. ஆக அவனுடைய திருமார்பிலே அலங்காரமாக பெரிய ஆபரணங்கள் எல்லாம் அணியப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதையும் தவிர பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கின்றவனான பரவாசு தேவன் அவனுக்கும் கூட திருமார்பிலே குருமாமணி பூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்ரீ கௌஸ்துபம் என்கிற ஒரு ரத்தனம் அதை அணிந்து கொண்டிருக்கிறானா, அதை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அப்படி குருமாமணி பூன் குலாவித்துகளும் திருமார்பு இருந்தவா காணீரே என்று
அப்படி இந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமார்பை அனுபவித்தார். அடுத்ததாக 11வது பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன அனுபவிக்கிறார் என்றால் அந்த எம்பெருமானுடைய தோள்களை அனுபவிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருத்தோள்கள் எவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கின்றன அதை பாருங்கள் என்று தெரிவிக்கிறார். அதற்கு முன்னாலே அற்புதமாக ஒரு சரித்திரத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால், நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடி போய் வாழ்கொள் வளையைத்து ஆறுயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே. கண்ணபிரான் செய்த ஒரு அற்புதமான செயல். அதாவது கண்ணபிரான் பிறந்து கொஞ்சம் காலம்தான் ஆகி இருக்கிறது. நாள்களோ 4-5 திங்கள் அளவிலே என்றார் பெரியாழ்வார். அதாவது சகடாசுர பஞ்சனம் என்று ஒரு சரித்திரம். குழந்தை பிறந்த பொழுது யசோதை என்ன பண்ணினாள், அவனை ஒரு துணியிலே, அதாவது தூளி என்றும் ஏனை என்றும் சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு வண்டியினுடைய அடியிலே அவனை கட்டி வைத்திருந்தாள். அந்த விட்டிருந்தாள் குழந்தையை. பாலுக்கு அழுபவன் போல அந்த வண்டியை உதைத்தான். வண்டியிலே ஆவேசித்திருந்த அசுரன் போய் மாண்டான் என்று சரித்திரம் சுருக்கமாக தெரிவித்து விட்டேன். இதுதான் சகடாசுரனை அழித்த வரலாறு. அது எப்பொழுது நிகழ்ந்தது என்றால் பெரியாழ்வார் நாள்களோர் 4-5 திங்கள் 4-5 மாசத்திலே 4 மாதமா 5 மாதமா அல்லது 4-5 9 மாதமா 4-5 20 மாதமா என்று கேட்டால் பெரியாழ்வார் மங்களாசாசனபரர் ஆகையினாலே அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாராம். எப்படி சொல்லுவார் கேட்டார், மறைத்துத்தான் சொல்லுவார். ஏனென்றால் இவ்வளவு சின்ன வயசுலையா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணினான் என்று யாராவது திருட்டு வைத்து விட போகிறார்கள், கண்ணெச்சல் பட்டுவிட போகிறது என்று என்ன செய்கிறார் பெரியாழ்வார்? அந்த சரித்திரம் என்றைக்கு நடந்தது என்பதை கூட மறைத்து சொல்லுகிறாராம். நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து தன்னுடைய திருவடிகளை தூக்கினான், சகடத்தை சாடி சகடத்தை உதைத்தான். அதற்கு மேலே வாழ்கொள் வளையைத்து ஆறுயிர் வவ்வினான். வாழ்கொள் வளையயிறு என்னால் அப்படியே வளைந்த எயிறு பற்களை உடையவளான பூத்தனை என்று ஒரு அர்த்தம். இந்த பூத்தனை அவளுடைய உயிரை உண்டானோ இல்லையோ அந்த சரித்திரம். ஆனால் முதல்ல பூத்தனையினுடைய வதமன் ஆய் அதற்கு பிறகுமா இந்த சகடாசுர பஞ்சனம் என்று இப்படி கேட்கலாம். ஆனால் பெரியாழ்வார் தமக்கு தோன்றினபடி அனுபவித்தவர் ஆகினாலே முன் சரித்திரம் பின் சரித்திரம் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அச்சத்திலே வருகிற பொழுது முன்னிருப்பது பின்னும் பின்னிருப்பது முன்னும் தெரியும் அல்லவா, பரிவு கொண்டு அனுபவிக்கிற ஆயினாலே அந்த சரித்திரத்துடைய கிரமத்தை பார்க்கவில்லை என்று அப்படியும் ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஹரிவம்சம் என்கிற புராணத்திலே மட்டும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, சகடாசுரனை அழித்த பிற்பாடுதான் பூதனையை அழித்ததாக அங்கே சரித்திரமும் அப்படி காட்டப்படுகிறது. அந்த கிரமத்திலே என்றும் கொள்ளலாம். அல்லது வாழ்கொள் வளையிற்றார் உயிர் வவ்வினான் என்று கொண்டால் பின்னாலே பல பல அசுரர்களை எல்லாம் கண்ணன் மதுரா நகரத்திற்கு சென்ற பிற்பாடு அழித்தானே, ஆஹா சிசுபாலன் தந்தபக்தன் போன்றவர்கள் அவர்களை சொல்வதாக கொள்ளலாம் என்றும் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படி ஆறுயிர் வவ்வினான் அவனுடைய தோள்கள் இருந்தவா காணீரே. அவனுடைய அழகான திருத்தோள்கள், எவ்வளவு அழகான தோள்கள். அந்த தோள்கள் தோல் வலிமையினாலே என்றும் இதையெல்லாம் செய்கிறான். ஒருத்தன் காலையில உதைத்தாலும் கூட பரம் என்று வருகிற பொழுது இந்த தோளை என்றோ காட்டுகிறார்கள். ஆகினாலே இங்கேயும் கூட அந்த கண்ணன் அவன் செய்த அந்த செயலை சொல்லுகிற பொழுது தோள்கள் இருந்தவா காணீரே என்று சிறு குழந்தையாயிருக்கிற பொழுதே எவ்வளவு பலசாலியாக இருந்தான் என்பதை அவனுடைய தோளை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாமே என்று இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். மேலே இன்னும் அவயவங்களை தொடர்ந்து அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். அவற்றை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.